வாலிப பிள்ளைங்களை குறித்து. ஒரு வாலிப பையனை ஒரு தாயார் கூப்பிட்டு வந்தாங்க. இவன் குடிக்கான் அப்படின்னாங்க. எனக்கு அது ஜீரணிய கஷ்டமாக இருந்துச்சு. சின்ன பையன் 12th முடிச்சுட்டு காலேஜ் படிப்பான். அப்போ அவன்கிட்ட புத்தி சொல்கிறேன். ஆனால் அந்த புத்தி அவங்களுக்குள்ள என்ன செய்யலை தெரியுமா, உள்ள ஏற்கலை. ஏன்னா நான் எப்போவுமே ஆட்களை அப்சர்வ் பண்ணுவேன். அது யாராக இருந்தாலும் உத்து கவனிக்கக்கூடிய சுபாவம் எனக்கு உண்டு. அப்போ அவன் போகிறான், நான் அவனையே பார்த்துட்டு இருக்கிறேன். அதில் அவனுக்கு எந்த ஒரு குற்ற உணர்வுமே இல்லை. ஏன்னா இந்த காலத்தில் சாத்தான் எல்லாருமே வஞ்சிச்சு வச்சிருக்கான். எவ்வளவோ சின்ன பிள்ளைங்க குடிக்குது, ஐடிஐ படிக்குது, விசாரிக்கிறோம், குடிச்சு அடி போட்டு அவன் இவனுக்கு மேலே ஏறிந்து மிதிச்சு எல்லாம் இங்கெல்லாம் கலங்கி போய் இருக்கு. அப்படியும் ஆட்கள் இருக்கு. சிலது அண்ணன் தம்பி 2 பேர் ஒரு இடத்துல, அண்ணன் தம்பி 2 பேரும் குடிச்சு கஞ்சாலம் போட்டு சித்தப்பமார மாமாட்டே சண்டை போயிருக்காங்க. அடிய முடியும் போதும் இல்லை. வேதம் சொல்லு, பிரசங்கி 12 சொல்லுது, உன் வாலிப பிராயத்துல தேவனை உன் சிருஷ்டிகரை நீ நினை. நீ உன் வாலிப பிராயத்துல உன் சிருஷ்டிகரை நினை, தீங்கு நாட்கள் வராததற்கு முன்னம். போதும். என்ன சொல்ல, தீங்கு உனக்கு வராம இருக்கணும்னா நீங்க இப்ப என்ன தெரியுமா எல்லாருமே சொல்றாங்க, அதாவது வாலிப பிராயம் அனுபவிச்சா என்ன, பிறகு அந்த வாலிப பிராயம் கிடைக்காது. நீ மனுஷனுடைய ஆயுசு காலம் குறைஞ்சு வருது. ஆக்சிடென்ட்ல சாவுது, நோயில சாவுது, அடிபட்டு சாகுது. ஆண்டவர் சொல்றாரு, நீ வாலிப பிராயமா இருந்தாலும் அந்த வாலிப பிராயத்துல தான் நீ என்ன நினைக்கணும். ஏன்னா அதுலதான் நல்ல துடிப்பா இருப்பாங்க, இளமையா இருப்பாங்க, ஓட முடியும், சாட முடியும். ஆண்டவருக்கு அந்த எனர்ஜி செலவு பண்ணு. இப்ப என்ன தெரியுமா, கிழவன் ஆவி முடிக்காத இல்லை, அடிபட்டு காயப்பட்டு வாலிப பிராயத்திலேயே ஹாஸ்பிட்டல் மாதிரி நிலைமை ஆன பிறகு நான் இனி ஆண்டுக்கு ஒப்பு கொடுக்கேன். அதாவது பயனற்ற ஒரு பொருள் ஆன பிறகு கொடுக்குறேன்னு சொல்லுமா, தேவையில்லாத ஒண்ணு. ஆண்டவர் சொல்றாரு, உன் வாலிப பிராயத்துல உன் சிருஷ்டிகரை நினை. வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் வாசிங்க. தியத்திராவிலே இந்த போதகத்தை பற்றி கொள்ளாமலும் சாத்தானுடைய ஆழங்கள் என்று அவர்கள் சொல்லுகிறார்களே, அந்த ஆழங்களை அறிந்து கொள்ளாமலும் இருக்கிற மற்றவர்களாகிய உங்களுக்கு நான் சொல்லுகிறதாவது. ஏன் இந்த வசனத்தை எடுக்கிறேன்னா, இங்க ஒரு காரியத்தை பாருங்க, சாத்தானின் ஆழங்கள் ஒண்ணு இருக்கு. அப்போ மனுஷனுக்கு இப்ப எல்லாமே தெரிஞ்சுக்கிடணும். இப்ப தேவை இல்லாதது எல்லாமே தெரிஞ்சுக்கிடணும். இப்ப அநேக வாலிப பிராயமும் சரி, இல்ல அது ஒருபடி மேல இருக்கணும் சரி, எல்லாருக்குமே இப்ப எல்லாமே தெரியணும். அதுக்கு தான் என்ன சாத்தான் கொடுத்து வச்சிருக்கான், ஒரு பெரிய தோசைகளும் அதுல பலனும் இருக்கு. அப்ப எல்லாத்துக்குள்ளேயும் போய் அதை தெரியணும், இதை தெரியணும், அதை தெரியணும், இதை தெரியணும். சாத்தானின் ஆழங்கள். மனுஷனுக்கு எது தெரியணுமோ அது மட்டும்தான் நீங்க தெரிஞ்சிருக்கணும். ஒரு பரிசுத்தவானுக்கு எது தெரியணுமோ அது மட்டும்தான் உங்களுக்கு தெரியணும். பரிசுத்தரை அறிகிறதே அறிவென்று இருக்கு, அதுல நிறுத்திக்கிடுங்க, அதுக்கு மேல போகாதுங்க. எப்பேற்பட்ட தானியலுக்கு ஆண்டவர் பலதம் கடைசி காலத்தை குறித்து வெளிப்படுத்த சொல்றாரு. இதை நீ முத்திரை போட்டு தான் சொல்றாரு, இது மற்றவங்களுக்கு தேவையில்லை. அப்ப ஆண்டவரே சில காரியங்களை என்ன செய்றாரு, சிலருக்கு சிலரை வெளிப்படுத்துறாரு, சிலருக்கு சிலரை வெளிப்படுத்தவே இல்லை. அது உனக்கு போதும், அவ்வளவுதான். இப்ப எல்லாருக்கும் எல்லா குப்பையும், எல்லா அசுத்தத்தையும், எல்லா தேவையில்லாததும், எல்லா அசிங்கத்தையும் எல்லாருக்கும் எல்லாருமே அறியணும். சாத்தானின் ஆழங்கள், அந்த ஆழங்களை அறிந்து கொள்ளாமலும் இருக்கிற மற்றவர்களாகி உங்களுக்கு. அப்ப சபையில நிறைய பேருக்கு எது அறிய விரும்புது, தேவன் வேண்டாம், தேவனை குறித்த இந்த உபதேசம் வேண்டாம், இந்த சுவிசேஷம் வேண்டாம். இதுக்கு மாறாக வீடுகளில் இருந்து மற்றபடி இருந்து நிறைய ஆழங்களை அறிஞ்சுக்கிடணும். ஆண்டவர் சொல்றாரு, நீ அவங்கள போல இருக்காத, சபையை நீ எப்படி, அதாவது அந்த ஆழங்களை அறிந்து கொள்ளாமலும் இருக்கிற மற்றவர்களாகிய உங்களுக்கு நான் சொல்லுகிறதாவது. அவர்களுக்கு தான் அவர் என்ன வச்சிருக்காரு, மேலான பாக்கியம். 26ஆம் வசனத்துல, அதாவது ஒரு காரியத்தை அறியாமல் இருக்கிறவங்களுக்கே ஆசீர்வாதத்தை வச்சிருக்காரு. இப்ப என்ன ஆகி போச்சு, பெப்சி குடிக்கிறது போல 7 அப் குடிச்சு பார்ப்போம், டேஸ்ட் எப்படி இருக்கும், கொக்கோ கோலா குடிச்சு பார்ப்போம். அப்போ அந்த ஆசை இருக்கிறது போலதான் எவனாவது ஒருத்தன் சொல்லுவான், குடிக்கக்கூடிய அந்த ஐட்டம் குடிச்சா நல்லா இருக்கும், அதை குடிச்சவனுக்கு அடுத்து சாத்து தூண்டுவான், இதை குடி, இதை குடி, இதை குடி. அப்ப என்ன, கொஞ்சம் குடிச்சு டேஸ்ட்டுக்கு ஏன் குடிச்சா, அது டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம், எனக்கு குடிச்சு அடுத்தது என்ன, இந்த டேஸ்ட் விடுமா, அடுத்த டேஸ்ட்டு கொண்டு போகும். அப்ப இந்த ஆழங்களை அறிய 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 அவன் குடிகாரனுக்கு மேலே குடிகாரனமும் அவன் வாழ்க்கை நாசம். ஆனா இங்க பாருங்க, ஜெயம் கொண்டு யாரு ஜெயம் கொள்றான்னா, அறியக்கூடாது, அறியாம இருந்தாலே ஜெயந்தான். நீங்க என்ன தெரியுமா பண்ணீங்க, தேவையில்லாத எல்லா காரியங்களும் தலையிடுவீங்க, தேவையில்லை எல்லாத்தையும் பார்ப்பீங்க, தேவையில்லாத எல்லாத்தையும் உள்வாங்கிட்டு ஆண்டவரே எனக்கு இருந்து வெளியே வர முடியல. ஆண்டவர் சொல்றாரு, நீ அறியக்கூடாது, அறியவே கூடாது. அது உன் கைக்குள்ள ஒரு பட்டன் டச்சில் இருந்தா கூட நீ அதை தொடக்கூடாது.
இல்லை என்னால முடியாதா, அந்த செல்போனை உடைச்சு தூர போடுங்க. தெளிவா இருக்கு. சாத்தானின் ஆழங்கள் என்று சொல்லக்கூடியதான அவைகளை நீங்கள் அறியாமல் இருக்கக்கூடிய உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏன்னா அறிந்த உனக்கு டேஸ்ட் கூடும், இன்னும் அதுக்குள்ள இன்னும் போவா, நீ அந்த இதுல அப்படியே மூழ்கி நாசமாவே போயிடுவா. நீதிமொழிகளின் புஸ்தகம் 23 அதிகாரம் 29 32 வரைக்கும் நீங்க வாசிப்பீர்கள். ஆனா குடிகாரங்களுடைய நிலைமைகளை குறித்து சொல்லப்படும். யாருக்கு சண்டைகள், ஏன் உனக்கு வாழ்க்கையில் சண்டை வருது? நீ குடிக்கும் போது தலைக்கு கிறுக்கு யாரும், நீ என்ன பேசுறேன்னு உனக்கே தெரியும். உன் அம்மாட்ட பேசுறேன்னு உனக்கு தெரியாது, உன் புருஷன்ட்ட பேசுறேன்னு தெரியாது, உன் மனைவிட்ட பேசுறேன்னு உனக்கு தெரியும், உன் பிள்ளைகிட்ட பேசுறேன்னு தெரியாது. நீ கிறுக்களவி பேசிட்டே இருப்பா. ஒரு அம்மா வந்துச்சு, நல்லா படிச்சு நல்ல லெவலில் இருக்கிறாங்க, ஒரு குழந்தை வந்துட்டு சொல்றாங்க நல்ல லெவலில் இருக்கு, என் புருஷனுக்கு ஃபோன் பண்ணுனேன், ஆள் நல்ல என்ற ஸ்நேகம் உள்ள ஆள் போல பேசிச்சு. பொதுவாக சொல்கிறாங்க. காலையில் அவங்ககிட்ட கேட்கும்போது நேற்றுக்கு அவர் என்ன பேசுனானே தெரியல. நீ அப்போ பிறகுதான் ஃப்ரெண்டுகிட்ட பேசின பிறகு சொல்கிறாங்க, அந்த ஃப்ரெண்டு சொல்லிச்சான், எப்படி உன் புருஷனை இப்போ தான் உனக்கு தெரியுதா, அவன் எப்போவுமே குடிச்சிட்டு இருப்பான். அது இறுதியும் உடஞ்சிட்டு. அப்போ தான் என்ன பேசுனே தனக்கு தெரியாது. இங்கே சொல்லப்பட்டு ஐயோ யாருக்கு வேதனை, யாருக்கு துக்கம், யாருக்கு சண்டைகள், யாருக்கு புலம்பல், யாருக்கு காரணமில்லாத காயங்கள். ஏன் காயம்? வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசுறது வச்சு கொடுப்பான். இடியும் மிதியும் குத்துறதும் எல்லாம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் ஆளுங்க அது கசாயம் குடிச்சிட்டு இருக்காரு. இந்த வசனங்கள் நீங்க தொடர்ந்து படிப்பீங்கன்னா 32வது வசனத்தை வாசிங்க. பாம்பை போல கடிக்கும் இருக்கு. முடிவில் அது பாம்பை போல கடிக்கும். முதல்ல எல்லாம் நல்லா இருக்கும், குடிக்க நல்லா ருசியா தான் இருக்கும். ஆனா அதுக்கு ஒரு முடிவு இருக்கு. அது பாம்பை போல அர்த்தம் என்ன தெரியுமா? கடிக்கணும் செத்தா உனக்கு சாவு. முதல்ல குடிக்கும் போது மனைவி கொஞ்சம் நேசம் இருப்பா, கொஞ்சம் வரலாந்துருவா, பிள்ளைங்க கொஞ்சம் நேசம். போக 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 அந்த மனைவி எல்லாம் வெறுத்துரும், அந்த பிள்ளைங்க எல்லாம் வெறுத்துரும், தாயும் வெறுத்துரும், எல்லாம் வெறுத்துரும், அடுத்த ஊருக்காரங்க எல்லாம் வெறுத்துரும். அதுக்கு பிறகு நீங்க அடிபட்டு எங்கேயாவது கிடப்பீங்க, கண்டம் காணாமலே போவாங்க. அவனுக்கு தேவைப்பட்டா எழும்பி வரட்டும். முதல்ல அந்த மனைவி ஓடி போய் தூக்குவா, முதல்ல அந்த பிள்ளைங்க ஓடி போய் தூக்கும். பிறகு அடிபட்டாச்சா குடிச்சாச்சா எப்பனாலும் வரட்டு. ஒரு தாய் 2 நாள் ஆளை காணல, எங்கேயோ குடிச்சிட்டு எங்கேயோ கிடந்துச்சு. இன்னொரு ஆள் 1 வாரம் காணல, எங்கேயோ கிடந்துச்சு. அந்த மனைவி முதல்ல கொஞ்சம் வலி இருக்கும், அதுக்கப்புறம் என்ன தெரியுமா, செத்தோ இருக்கும், செத்து போனவருக்கு நல்லதான், ஒரேடியா செத்து போச்சு நிம்மதியா இருந்துடலாமே. முடிவிலே அது பாம்பை போல கடி, முடி பரிதாபமா இருக்கும். 35வது வசனம் வாசிங்க. என்னை அடித்தார்கள் எனக்கு நோகவில்லை, என்னை அறைந்தார்கள் எனக்கு சுரணை இல்லை. ஒரு சுரணை இருக்காது. எனக்கு குடிச்சிட்டு உள்ள மதியமயங்க போட்டு நொத்துவானோ, அடி விளாசிடுவானோ, ஆனா சுரணையே இருக்கு. எல்லாம் தீர்ந்த பிறகு ஐயோ அம்மாடியோன்னு இருக்கும். இந்த தாயார் அந்த பிள்ளைங்கள்லாம் கொண்டு அலைய வேண்டியது இருக்கும். நான் அதை பின்னும் தொடர்ந்து தேட எப்பொழுது விழிப்பேன். எவ்வளவு அடிபட்டாலும், எவ்வளவு வாழ்க்கையில அவங்க எல்லாம் யாரெல்லாம் மற்றவங்க வாய்க்கு வந்துட்டு பேசுறத கேட்டா கூட ஒரு உணர்வுமே இருக்காது. நான் அதை பின் தொடர்ந்து தேட. அதான் ஒரு காரியத்தை மனசிலாக்கிடுங்க. சாத்தான் ஒரு காரியத்தை ருசி தாரானா அவன் சாகுற வரைக்கும் உங்களை இழுத்துக்கொண்டே போகும். அதான் முக்கியம். ஒரு காரியத்தை கொஞ்சம் பார்ப்போமே, கொஞ்சம் குடிச்சு பார்ப்போமே, கொஞ்சம் செய்து பார்ப்போமேன்னு சொன்னா அது நீங்க சாகுற வரைக்கும் உங்களை பின்தொடர விதத்துல அவன் உங்களை கொக்கிக்குள்ள போட்டுருவான், வெளியே வரவே முடியாது. அதான் ஆண்டவர் சொல்றாரு, சாத்தானின் ஆழங்கள்னு சொல்லக்கூடிய தேவையில்லாத காரியம் நீ அறியதுக்கே உன் மனசை வைக்காது. உன் ஃப்ரெண்ட் அதுல சொல்றான்னா நீ கேளு, நீ அப்ப அவன் ஃப்ரெண்டே கிடையாது, அவன் துரோகி, அவன்கிட்ட சேராத. அடுத்து என்ன, இந்த வாலிய பிராயத்திலே ஆண்கள் பெண் பிள்ளைங்கிட்ட பேசுறது, பெண்கள் ஆண் பிள்ளைங்கிட்ட பேசுறது, ஃபுல்லா பேச்சு. ஆண் பெண்ணுங்கிறது எப்பொழுதுமே கவனம் வேணும். அதுவும் வாலிய பிராயங்கள் இருக்கிறீங்க, கவனமா இருங்க. உங்க பிள்ளைங்க வாலிய பிராயத்தில் இருக்கும்போது போனை கொடுக்காதுங்க. அந்த போன்ல பேசுதா அதுல தெரியாது, மணிக்கணக்கில் பேசும். சில போன்ல நிறைய நேரம் பேசு, சில மெசேஜ் அனுப்புது, சாகும். ஒரு தாயாரு அவன் மகனை சொல்லி, இந்த மகன் வரும்போது மகன்கிட்ட நீங்க விசாரிங்க, அவன் அந்த பொண்ணை விட்டான். நான் சரி, அந்த பையன் வந்தான், வரும்போது நான் கேட்டேன், அந்த பொண்ணை விட்டியா நீ? அவன் சொல்றான், அவளை நான் எப்பவுமே விட்டுட்டேன், நான் வேற ஒருத்தைய பார்த்துட்டு இருக்கேன், எனக்கு தூக்கி வாரி போட்டு. அப்போ அந்த வாழ்க்கை, அந்த கலாச்சாரம் எப்படி மாறிட்டுன்னு பாருங்க. காய்கறி கடையில காய்கள் வாங்குறது மாதிரி, காய்கறிக்கு பழக்கடையில பழம் வாங்குறது போல ஆகி போச்சு. ஒன்னு சொல்லேன், சோதோம் குமாராவை ஆண்டவர் அடிச்சார். ஏன்னா அந்த நாட்டில் உள்ள அந்த மக்களுக்கு பாவம் மாதிரி தெரியல. அதனால்தான் வந்த தேவதூதர்களை எங்களோட அனுப்பு, நான் பாவம் சொன்னேன். ஏன்னா அந்த நாட்டில் சிறியோர் முதல் பெரியோர் வரை, கிழவன் முதல் வாலிபர் வரைக்கும், ஆண்கள் இந்த பெண்கள் வரை எல்லாருக்குமே பாவம் தான், அவங்களுக்கு தப்பு மாதிரியே இல்லை. ஆண்டவர் அவங்கள எரிச்சு கொண்டார், அழிச்சார். அதே போல நியாயாதிபதி புஸ்தகங்கள் இருக்கு. எப்படி இருக்கு, ஒரு லேவியன் ஒருத்தன் தன்னுடைய மறுமனையாட்டி
2வது மனைவியை தான் தாப்பு வீட்டுக்கு போச்சு. அங்கிருந்து கூப்பிட்டு வரான். வரும்போது அவன் என்ன செய்யறான், பெஞ்சமின் கோத்திரத்துக்குள்ள வரான். வரும்போது அங்க ஒரு வயதானவர் அவங்களுக்கு தங்குறது இடம் கொடுக்க. நைட் ஆயிடுச்சு. அப்போ அந்த புருஷன், அந்த லேவியனுக்கும் அவனுடைய மறுமனைவிக்கும் ஒரு வயதான தங்க இடம் கொடுக்க. தங்க இடம் கொடுக்கும்போது அந்த இடத்துல உள்ளதான ஜனங்கள், அந்த இடத்துல எல்லாருமே வந்து என்ன சொல்றாங்க, அந்த மனுஷனை எங்க இடத்துல அனுப்புவோம், நாங்க தப்பு பண்ணணும், இப்படி அந்த புருஷனை எங்களோட அனுப்புவோன்னு சொல்றாங்க. அப்போ அந்த வயதானவன் சொல்றான் முடியாதுன்னு. பிறகு என்ன செய்யறாங்க, தன் மறுமனைவாட்டிய அவன் வெளியே அனுப்புறான். எல்லாருமே அந்த மனைவியை சீரழிச்சிட்டாங்க. காலையில எழும்பும் போது அவள் செத்து கிடக்குறான். இந்த லேவி என்ன பண்ணான் தெரியுமா, தான் இடத்துக்கு கொண்டு போயிட்டு அவளை 12 துண்டை வெட்டினான். வெட்டி 12 கோத்திரத்தும் கொடுத்தான். அவ 12 கோத்திரத்தில் 11 கோத்திரமும் கூடும்போது கேட்டாங்க, இந்த தப்பு ஏன், அது பெஞ்சமின் கோத்திரத்தார் செய்ய தப்பு. என்ன பண்ணாங்க, அதாவது 12 பேருமே ஒரு தகப்பனுடைய பிள்ளைங்க, அதுல 11 பேர் சேர்ந்து பெஞ்சமின் கோத்திரத்தில் எல்லாரையுமே கொண்டாங்க. பெஞ்சமின் கோத்திரங்கிறதே இருக்காம போட்டு நிலைமைக்கு ஆச்சு. அதுல 600 பேர் மட்டும் தப்பி போயிட்டாங்க. நியாயாதிபதி புத்தகத்தை வாசித்தவங்களுக்கு தெரியும். 600 பெஞ்சமின் கோத்திரத்தார் மட்டும்தான் தப்பி ஓடினாங்க. மீதி உள்ள எல்லாருமே கொல்லப்பட்டாங்க. அந்த 600 பேரும் அந்த டைம்ல கிடைச்சிருப்பாங்கன்னா பெஞ்சமின்ங்கிற ஒரு கோத்திரமே இருக்காது. பரலோக ராஜ்யத்தில் 24 மூப்பர் இருந்தார்கள். அது 24 கண்டிப்பா 12 பேர் யாரா இருப்பாங்க, அந்த 12 கோத்திரத்தில் முற்பிதாக்கள் இருப்பாங்க. ஆனா ஒரு கோத்திரமே இல்லாம போயிருக்க வேண்டியது. அதுக்கு ஒரு காரணம் இந்த மாதிரி பாவம். ஆனா இப்போ இது ஏன் இந்த 2 சட்டத்திட்டங்கள் சொல்றேன்னா, சோதோம்ல அந்த நாட்டுல தப்பு மாதிரி தெரியல, பெஞ்சமின் கோத்திரத்துக்குள்ள அந்த பாவம் தப்பு மாதிரி தெரியல. நம்ம இப்போ இருக்கக்கூடியதான இந்த ஜெனரேஷன்ல பாவம், அசுத்தம், இது எதுவுமே பாவமா இல்லை, அசுத்தமா இல்லை, தப்பா இல்லை. ஆண் உறவு, பெண் உறவு, சின்ன வயசுல பெரிய வயசுல எல்லாமே ஆடு மாடு மேய்க்கிறது மாதிரி, எல்லாம் மாடு மேய்க்கிற மாதிரி. இந்த உலகத்தில் அது தப்பு மாதிரியே இல்லை. ஆனா என் தேவனுடைய ராஜ்யத்தில் இது எல்லாமே தப்பு. அவர் அந்த காலத்துல சோதோம் குமாராவை எரிச்சு அழிச்சார். பெஞ்சமின் கோத்திரத்தாருள்ள சின்ன பிள்ளைங்க மனைவி வரைக்கும் எல்லாரையும் வெட்டி கொண்டாங்கன்னு இருக்கு. தப்பி ஓடுன 600 புருஷர்களை மட்டும்தான் தப்புனாங்க. அப்போ அந்த இடத்துல உள்ளவங்க தப்பு பண்றாங்க, பிள்ளைகளுக்கும் வெட்டி கொள்றாங்க. இப்போ தேவன் உங்களுக்கு என்னென்ன அடி தாராரு எனக்கு தெரியவே தெரியாது. கலாச்சாரம் கெட்ட கலாச்சாரமா, சோதம் கலாச்சாரம் மாறிட்டு, கலாச்சாரம் அந்த காலத்தில் உள்ள பெஞ்சமின் கலாச்சாரமா மாறிட்டு, அருவருப்பும் அசுத்தமும் இப்போ எப்படி ஓகே ஒன்றும் இல்லை. ஆனா என் தேவனுடைய பிரமாணங்கள் இன்னும் மாறாத இருக்கு. இப்படிப்பட்ட தப்புகளில் ஈடுபடுறீங்களே, ரொம்ப கஷ்டம். முடிவு எப்படி இருக்குன்னு எனக்கே தெரியாது. அது போக இந்த வாலிய பிள்ளைங்க, இந்த வாலிய பசங்க, அவங்க சேர்ந்தாலே ஒரு கூட்டமாக சேர்றாங்க, பொதுவாட்ட சேர்றாங்க, யாரையாவது தூசிக்கிறாங்க, யாரையாவது பரிகாசம் பண்றாங்க. பரிசுத்த வேத பாடத்தில் இருந்தாலும் சரி, வெளியில இருந்தாலும் சரி, இல்லை அவங்களுக்குன்னு ஒரு கூட்டம் கூட்டினாலும் சரி, தூசிக்கிறாங்க. அவங்க நினைப்பாங்க இதெல்லாம் ஒரு பெரிய பெருவல். வயசானவங்களை பரிகாசம் பண்றாங்க, யாரையும் பரிகாசம் பண்றாங்க. கவனமா இருங்க. யூதா நிருபம் 9ஆம் வசனம் வாசிங்க. அங்க சாத்தான் அவன் தூசிக்கப்பட வேண்டியவன், சாத்தான் அவன் தூசிக்கப்பட வேண்டியவன். அவனையே மீகாவேல் தூதன் என்ன சொல்றாரு, கர்த்தர் கடிந்து கொள்வாரான்னு சொல்லி அவன் தூசிக்கலன்னு வருது. அப்போ தூசிக்கிறது பாவம். நீ வாலிய பிராயம் சொல்லி தூசிச்சேன்னா உனக்கு அடி கிடைக்கும். பிரதான தூதனாகிய மிகாவேல் மோசேனுடைய சரீரத்தை குறித்து பிசாசுடனே தர்க்கித்து பேசின போது அவனை தூஷணமாய் குற்றப்படுத்த தூஷிக்கிறது பாவம். அதனால அந்த மிகாவேல் சாத்தான தூஷிக்கிறதுக்கு எல்லா அதிகாரமும் உண்டு. ஏன்னா அவன் சாத்தான், அவனை தூஷிக்கலாம். ஆனாலும் தூஷிக்கிறதே தப்புங்கிறதுனால இது நல்ல ஒரு பாடத்தை ஆண்டவர் நமக்கு வச்சிருக்கிறார். தூஷிக்கிறது பாவம். அவன் தூஷிக்கிறதுக்கு ஏற்ற நிலைமையில் தான் சாத்தான் இருக்கான். ஆனா அவனையே தூஷிக்காத. அப்ப மனுஷனை தூஷிக்கிறது எவ்வளவு பெரிய பாவம். தள்ளுண்டு போன நரக கொள்ளியான, நரக கொள்ளி சொல்லப்பட்டு நரக கொள்ளியான அந்த நரக கொள்ளியாகிய சாத்தானையே தூஷிக்க வேண்டாம், அது தப்புன்னு சொல்லி அந்த மிகாவேல் அந்த தேவதூதர் உணர்றாரு. அப்ப மனுஷன் எப்படி தூஷிக்கலாம் கொஞ்சம் யோசிங்க. ஆம்பளைங்க தூஷிக்கிறாங்க, பெம்பளைங்க தூஷிக்கிறாங்க, வாலிய பிராயம் தூஷிக்கிறாங்க. உங்களுக்கு சரி மாதிரி இருக்கு. கவனமா இருங்க, நீங்க பரலோக ராஜ்யம் போய்கிடவே மாட்டீங்க. சிலர் பரிகாசம் பண்றாங்க. 1ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம் என்ன சொல்லி, பரிகாசக்காரில் உட்காராதான் இருக்கு. இப்போ வாலிய பிராயங்கள் சேர்ந்தாலே பரிகாசம் தான். அது ஆனாலும் சரி பெண்ணானாலும் சரி தான், முடிவு பரிதாபமா இருக்கும். கொஞ்சம் கவனமா இருங்க. நீங்க நினைப்பீங்க இந்த கலாச்சாரம் எல்லாம் மாறிட்டு, இந்த கலாச்சாரம் எல்லாம் ஓகேன்னு. ஒரு ஓகே கிடையாது. வேதம் தான் நமக்கு பிரமாணம். வேதம் தான் நமக்கு பிரமாணம். எத்தனை
100 வருஷம் ஆனாலும் சரி, இல்லை ஒட்டுமொத்த உலகமே, அதாவது ஒட்டுமொத்த உலகமே விபச்சார உலகமா, ஒட்டுமொத்த உலகம் வேசி உலகமா மாறினாலும் கூட, நல்லா புரிஞ்சுடுங்க, உலகம் சாத்தானுக்குள்ளதான் இருக்கணும்னு சொல்லுது. ஆனாலும் கூட நம்ம பரிசுத்தமா இருந்துதான் ஆகணும். யாரை போல? யோசேப்பை போல. அரண்மனையில எல்லாம் இதுக்கு தேவை கிடையாது. நான் வணங்குற தேவன் பரிசுத்தர், நான் பரிசுத்தமாகத்தான் இருப்பேன். அதான் அனுபவம். இது கலாச்சாரம் அப்படி, நாட்டு நடப்பு அப்படி. சட்டத்திட்டங்களே மாத்திட்டாங்களாம். இப்ப எதுவானாலும் ஒன்னும் இல்லையா, மாத்திட்டு போட்டு. சட்டம் யாருடையது? யார் வைக்கிறது? மனுஷர்கள் வைக்கிறது. ஆனா இதுதான் மாறாத பிரமாணம். மாறாத பிரமாணம்னா இந்த ஒண்ணுதான். இது என்ன சொல்லுதோ அதான் நான் என் கண்ணு முன்னாடி பாவம் சாதாரணமா நடக்குதா, நடந்துட்டு போட்டு, நான் அதுக்கு உடன்பட மாட்டேன். அதான் உண்மையான ஒரு வாழ்க்கை. உங்களை நீங்க யோசிங்க. உங்க பிள்ளைங்க தப்பு பண்ணும் போதும் ஒன்னே இல்லைன்னு சொல்றீங்களா, உங்களுக்கு எல்லாம் நரகம்தான். கண்டிக்க தெரியணும், தண்டிக்க தெரியணும். பிள்ளைங்களை ஒரு கண்ட்ரோலுக்குள்ள உங்களுக்கு வைக்க தெரியணும். யோசேப்பை பாருங்க, பரிசுத்தமா இருந்து. யார் மத்தியில பரிசுத்தமா இருந்தான்? புறஜாதிகர்கள் மத்தியில ஒரு அடிமையா இருந்தான். அடிமையா இருக்கக்கூடிய அந்த இடத்துல பாவம் செய்யக்கூடிய ஒரு இடம் வந்த பிறகு வரைக்கும் தன்னை பரிசுத்தமா காத்துக்கொண்டான். தானியேல பாருங்க, அரண்மனையில இருக்கான், பாவத்துக்கு ஒரு குறவுமே கிடையாது. ஆனா பரிசுத்தமாய் காத்துக்கொண்டான். எல்லாருமே வாலிபர்கள், வாலிபர்கள், வாலிபர்கள். உங்கள்கிட்ட கேட்டா என்ன? அது கலாச்சாரம் அப்படி. நடந்து போகும்போது தியேட்டர் அங்கே இருந்துச்சு, அதுக்குள்ள யாருனே. நடந்து போகும்போது இங்க மதுக்கடை இருக்கு, அதுக்குள்ள யாருனே. நடந்து போகும்போது அவ சிரிச்சா போனேன், நாசமா போறதுக்கு. உலகத்துல இனி எல்லா பாவமும் சாதாரணமாகவே கிடைக்கும். இனி உலகத்துல எல்லா பாவமும் பாவமாட்டே கருதப்படாது. ஏன்னா கடைசி காலத்துல இருக்கும். இந்த உலகம் அக்கினிக்கு இரையாக இருக்குன்னு எப்போ ஆண்டவர் நோவாவை கொண்டு வெள்ளத்தில் அடைச்சாரு, ஒட்டு மொத்த உலகமே சீர்கெட்டதா இருந்தது. இப்ப அதே காலகட்டத்தில் நம்ம வந்துட்டோம். ஒட்டு மொத்த உலகமும் சீர்கெட்டு போச்சு. ஒட்டு மொத்த ஒழுங்குகளும் ஒழுக்கு கெடா மாறி போச்சு. ஒட்டு மொத்த உலகமும், நாடும் கிராமங்களும் எல்லாமே அசுத்தம், 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 பாவம், பாவமா போயிட்டு இருக்கு. நீங்க நினைப்பீங்க அது சரினி, ஐயோ, அழிவு, அது மாற்றம் இல்லாத ஒரு தண்டனையா உங்க மேல வந்து நிற்கும். பெற்றோருக்கும் சில கடமை இருக்கு. பெற்றோராகி உங்களும் கடமை இருக்கு. முதல் காரியம், உங்க பிள்ளைங்களுடைய போனை டெய்லி செக் பண்ண பார்க்கணும். எனக்கு நேரம் இல்லைன்னு சொன்னா நரகத்தில் உங்களுக்கு நேரம் கிடைக்கும். போனை கொடுக்காம இருக்க தெரியணும், இல்ல போனை டெய்லி செக் பண்ண தெரியணும். அடுத்து என்ன? இப்ப எல்லாரும் வசதியில கூடி போனீங்க. இப்ப எல்லாரும் வீடு கட்டினா 4 ரூம் 5 ரூம். எதுக்கு? அது இனி ஒரு குழந்தை வந்தாலும் ஒரு குழந்தை ஒரு ரூம் வேண்டாமாங்க. சரி, இப்ப எல்லாருக்கும் தனித்தனி ரூம். அந்த பிள்ளை உள்ள என்ன எல்லாம் கொண்டியும் போட்டுட்டு உள்ள என்ன தப்பு பண்ணிட்டு இருக்கான்னு தெரியவே செய்யாது. கையில என்ன இருக்கு? செல்போன் இருக்கு, கையில என்ன இருக்கு? லேப்டாப் இருக்கு, கையில என்ன இருக்கு? டேப் இருக்கு, கையில என்ன இருக்கு? கம்ப்யூட்டர் இருக்கு, எல்லாம் இருக்கு. அவன் விடிய விடிய முழிச்சிருப்பான். காலையில பிள்ளை படினா இங்க படிக்கும், பிள்ளை ஸ்கூலுக்கு போனா அவன் கடமைக்கு போவான், இரவு மாட்டு போனது பாரு. அப்போ டெய்லி அந்த போனை செக் பண்ண உங்களுக்கு நேரம் இல்லைன்னா போனை கொடுக்காதுங்க. விசுவாசிகள் தான் சொல்றேன். அடுத்து என்ன? நல்ல வசதி உங்களுக்கு கூட்டிட்டு நிறைய ரூம் கட்டுறீங்களா, கட்டுங்க. ஆனால் அதில் டோர் போடாதுங்க. இந்த இது மட்டும் வைங்க, அதாவது சும்மா காற்றுல அடித்து திறக்காம இருக்கு அந்த அந்த சின்ன ஒரு கொண்டி உண்டு, அதை மட்டும் போடுங்க. அடுத்தது என்ன? உன் பிள்ளை யார்கிட்ட பேசாது, பொம்பளை பிள்ளை ஆம்பளை பிள்ளை, உன் பிள்ளைக்கு ஃப்ரெண்ட்ஸ் யாருங்கிறத மனசிலாக்குங்க. அந்த பிள்ளைக்கு ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இல்லாதவங்களா இருந்தா வீட்டுக்கு அனுப்பக்கூடாது, அவங்களோட தொடர்பு வைக்காதுங்க. ஏன்னா உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், எல்லாம் வயசுல பெரியவங்க, நீங்க நார் இருக்கு, அந்த நாருக்கு ஒரு மனமுமே கிடையாது. ஆனா பூவோட கெட்டும்போது அதுக்கு மனம் இருக்கு. அதே மாதிரி தான் அதை நேர் மாறி மனசிலாக்குங்க. நல்ல ஒரு புள்ள தீமையான நண்பரோட சேரும்போது அவ கெட்டுப்போம், அந்த அந்த பையன் கெட்டுப்போம். அப்போ அந்த வாலிப பிராயத்தில் இருக்கக்கூடிய பிள்ளைங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாருங்கிறத மனசிலாக்குங்க. சொல்ல தெரியணும், வேண்டாம்னு சொல்ல தெரியணும். அதை மீறி அது போச்சுன்னா கட் பண்ண தெரியணும். இல்லை ஆண்டவர் உங்களை கட் பண்ணுவார், உங்க வாழ்க்கை பரிதாபமா இருக்கும். அடுத்த முக்கியமான, ரொம்ப ரொம்ப முக்கியமான காரியம், இப்போ எல்லாருக்கும் வேலை வேலை வேலை, 2 புருஷன மனைவி வேலை. நைட்டு வரும்போது 9 மணி புள்ள படுத்து தூங்கும், இல்லை அவன் ரூமை போயிட்டு உள்ள என்ன பண்றான்னு தெரியாது. டெய்லி கொஞ்ச நேரம் வாலிப பிள்ளைங்கள்ட்ட தாயும் தகப்பனும் நேரம் செலவிட்டு தான் ஆகணும். ஏன்னா இந்த வாலிப பிராயத்தில் தான் உணர்வுகள் வித்தியாசமா இருக்கும், உணர்ச்சிகள் வித்தியாசமா இருக்கும், விருப்பங்கள் வித்தியாசமா இருக்கும், எண்ணங்கள் வித்தியாசமா இருக்கும். பலதையும் அது அனுபவிக்கணும்னு தோணும், பலதையும் செய்யணும்னு துடிக்கும். அப்போ அந்த நேரங்களில் நீங்கள் என்ன செய்யணும்? ஒரு தகப்பன் தாய் மாதிரி இருக்கக்கூடாது. ஏன் நிறைய பிள்ளைங்க கெட்டு, நான் விசாரிக்கும் போதெல்லாம் சொல்லுவேன், வீட்டில் அன்பு இல்லை, வீட்டில் அன்பு இல்லை, வீட்டில் அன்பு இல்லை. அதனால எவனாவது சிரிச்சுன்னா அதுக்கு அடிமையாகுது, எவ்வளவு சிரிச்சா அதுக்கு அடிமையாகுது. ஏன் இவனுக்கெல்லாம் விழுந்து கூட கேட்டா அவன் கொஞ்சம் அன்பை காட்டினா அதை நம்புனேன்.
அப்போ உங்கள்கிட்ட இருக்கிற மிருக குணத்தை கொஞ்சம் தூக்கி வச்சுக்கிட்டு அந்த வாலிப பிராயத்துக்கு பிள்ளைங்க நேரத்தை செலவிடுங்க. எப்படி பக்குவமாக பேசுங்க. இன்னும் எங்கேமா போயிட்டு வந்தா என்ன பண்ணுனா என்ன, அதுக்கு பிறகு என்ன செய்யுங்க, அது உண்மையாக உங்கள் மேலே ஒரு நம்பிக்கை வந்த பிறகு தான் ஷேர் பண்ணும். அது ஷேர் பண்ணாது. அப்போ அந்த அளவுக்கு ஒரு நம்பிக்கைக்குள்ளே நீங்கள் வந்து தான் ஆகணும். அந்த நம்பிக்கைக்குள்ளே வந்து ஆகும்போது ஷேர் பண்ணணும். நான் இவங்களோட பேசுகிறேன் இப்படி இருக்குன்னு. அப்போ சொல்லணும், எங்களுக்கும் இப்படிலாம் ஒரு வாழ்க்கை இருந்துச்சு, அதை நம்பி எங்கள் வாழ்க்கையை தொலைச்சிட்டுன்னு சொல்லி உங்களுடைய பழைய கால காரியங்களை சொல்லிக் கொடுக்க தெரியும். அந்த பிள்ளைங்க உள்வாங்கும். அப்படி அந்த பிள்ளைங்களோடு கூட உங்களுக்கு தினமும், நான் சொல்கிறது தினமும், ஞாயிற்றுக்கிழமை மட்டும் கிடையாது, ஞாயிற்றுக்கிழமை மட்டும் பிள்ளையை பற்றி போடலை, டெய்லி வேலை சம்பளம் எல்லாம் கூப்ப. ஏன்னா நீங்கள் சம்பாத்தியம் பண்ணுறதெல்லாம் கடைசி யாரை கொடுக்குறீங்க? குடிகாரனை கொடுக்குறீங்க. நீங்கள் கடைசி யாரை கொடுக்குற? கையில் எடுக்கொள்ளாத ஒரு பொல்லாத மனுஷத்தை கொடுக்குறீங்க. ஏன்? அந்த பிள்ளைய அவ்வளோ வருஷமும் நீ கண்டிடாமல் இருக்கிறதுனால அவள் கெட்டவளாட்டு கையில் எடுக்கொள்ளாது அப்படி தான் மாறுது. அதுக்கப்புறம் சம்பாத்தியம் எல்லாம் கொடுக்கும்போது அது என்ன ஊதாரி மலை எல்லாம் நாசமாக்கும். முதல்ல சம்பாத்தியம் பண்ணுறதை குறைங்க, பிள்ளைங்களுக்கு நேரத்தை செலவிடுங்க. நல்ல பிள்ளையா இருக்கும்போது அதுவே சம்பாத்தியம் பண்ணி பழச்சிக்கிடும். நீங்கள் எப்படி நல்ல ஒரு நிம்மதியான வாழ்க்கையை வாழலாம். இப்போ எல்லாம் சேர்க்கணும் நல்லா சேர்த்துடுங்க, நரகத்துக்கு போங்க. கடைசி என்ன, ஏற்கனவே சொன்னது போல் ஒவ்வொரு நாள் அந்த பிள்ளைங்களுக்காக ஜோபன நேரத்தை ஒதுக்குங்க. இல்லைன்னா உங்களுடைய முடிவு ரொம்ப கஷ்டம். ஏன் முடிவு கஷ்டம்னா, சும்மா சொல்லலை, ஏலி நல்ல ஒரு மனுஷன், ஆனால் அந்த மனுஷனுடைய முடிவு பரிதாபம். காரணம் ஒன்றே ஒன்று, அந்த மனுஷன் யாரையும் வஞ்சிக்கல, நல்ல ஒரு மனுஷன், ஆனால் தன் பிள்ளைங்களை ஒழுங்காக வளர்க்கல. வேதம் தெளிவாக சொல்லுது, தன் பிள்ளைங்களை ஒழுங்காக வளர்க்கல, தன் பிள்ளைங்களை ஒழுங்காக வளர்க்கல. நீங்கள் உங்கள் பிள்ளைங்களை வளர்க்காமல் சாக்கு போக்க சொல்லுவீர்களே, ஆனால் நீங்கள் ஆவிக்குரியவங்களாக இருந்தும் புண்ணியம் கிடையாது, நீங்கள் 4 மணிக்கு ஜெபம் பண்ணியும் புண்ணியம் கிடையாது. உங்களுடைய முடிவும் ஏலியினுடைய முடிவு தான், பரலோகராஜ்யம் பிரவேசிக்கவே முடியாது. ஏன்னா ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒரு கடமை இருக்குது. அந்த கடமையை செய்யாமல் முக்காடு போட்டு ஜெபம் பண்ணுறதும், முழங்கால் நின்று ஜெபம் பண்ணிட்டு வந்து நான் என்னை மட்டும் பார்த்துக்கிட்டேன் ஆண்டவரேன்னு சொன்னால், அப்பால இப்போ சாத்தானேன்னு சொல்லுவார், உன்னை நான் அறியேன்னு சொல்லுவார். கடைசியாக ஒரு காரியத்தை வாசிக்கிறேன். அதாவது ஹூஸ்டன்கிறதான அமெரிக்க பட்டணத்தில் உள்ள போலீஸ்காரங்க வெளியிட்டதான ஒரு துண்டு பிரதி. ஹூஸ்டன்கிறதான அமெரிக்க பட்டணத்தில் போலீஸ்காரங்க வெளியிட்டதான ஒரு துண்டு பிரதி. அந்த துண்டு பிரதியில் என்ன சொல்றாங்கன்னா, காயினை உருவாக்குவது எப்படி, ஆபேலை உருவாக்குவது எப்படி என்ற தலைப்பில் தான் அந்த துண்டு பிரதி. காயினை உருவாக்குவது எப்படி, இதெல்லாம் வாலிப பிராயத்தில் பிள்ளைங்களை வளர்க்குற தாயின் தோப்பனுக்குள்ள இதாங்க. இந்த துண்டு பிரதி யாருக்குன்னா தாயின் தோப்பனும். அதாவது உங்கள் பிள்ளைகளை காயினா உருவாக்குவது எப்படி. காயினா யாருன்னு தெரியுமா? காயின் தெரியுமா? கொலைகாரன். ஆபேல் தெரியுமா? தேவனுக்கு பிரியமான. அப்போ காயினை உருவாக்குவது எப்படின்னா, முதல் பாயிண்ட் அந்த, அதாவது போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து வெளியிட்டு இருக்காங்க ஐயா. முதல் பாயிண்ட், பிள்ளை கேட்பது எல்லாம் கொடு. அப்படின்னா சரிய தப்பு பண்ணும், முத்தி தொடச்சி தூக்கி தோல்ல வச்சு. அதாவது காயினாட்டு உங்க பிள்ளையை வளர்க்கணுமா, முதல் படி என்ன செய்யுங்க, பிள்ளை கேட்பதெல்லாம். இப்போ நிறைய விசுவாசி பண்றதுதான், கேட்கறதெல்லாம் கொடுப்பாங்க. 2வது பாயிண்ட், கெட்ட வார்த்தைகளை பேசும்போது சிரித்து மகிழ்றது. சின்ன வயசுலேயே அது அவனே இவனே தவப்பன சொல்லும், பேர் சொல்லி கூட, ஓ என்ன சந்தோஷம், என் பிள்ளை என்ன பேர் சொல்லி கூப்பிடுது. காயினா வளர்க்குறிய, ஏன் காயினா வளர்க்குறீங்க? அடுத்தது, ஆவிக்குரிய பயிற்சி அளிக்காதே. 21 வயசு ஆகும்போது அவனே தெரியும். அப்படின்னு அர்த்தம் என்ன, ஜெபம் பண்ணணும், பைபிள் படிக்கணும், ஜெப வீட்டுக்கு வரணும், அதெல்லாம் சொல்லிக் கொடுக்க மாட்டோம். என் பிள்ளை வளரும் போது சில தாய்மார் தண்டிக்கும் போது அறிவில்லாத புருஷமார் சொல்லும், என் பிள்ளை தொடாத. என் பிள்ளை வளர்ந்து வரும்போது அவன் பைபிளை கையில் எடுப்பான், அவன் ஜெபம் பண்ணுவான். உண்மையா இல்லையா? இப்படி எல்லாம் உண்டு. இப்படியே சொல்லிட்டு தப்பு மாதிரி என்ன தெரியும்? எப்படி காயினை வளர்க்குறிய? என் பிள்ளை வளர்ந்த பிறகு அவன் பைபிள் எடுப்பான். வளர்ந்த பிறகு என் வீட்டில் பையன் வாலிப பிறையும் தலையோட மூட்டு தூங்கிட்டு இருப்பான், சபாராதனை வராமல். தாய் எழுப்பும், தாப்பம் சொல்லும், ஏய் நீ வேணா ஒழுங்கப்போ. என் புள்ள வளர்ந்து அவன் தானா வரும், தானா காயினா மாறி கொலைகாரனா அனுப்பான். அடுத்தது, தவறு செய்யும் போது அதை சுட்டி காட்டாதே. உங்க புள்ள தப்பு பண்றத யாராவது சொன்னா, என் புள்ள யோக்கியம், என் புள்ள தப்பே பண்ணியிருக்காது. காயினை வளர்க்குறீங்க. நான் சொல்ற பாயிண்ட்லாம் என் முகத்தை பார்க்காதுங்க, எங்கேயாவது குறிச்சு வைங்க. ஏன் தெரியுமா? உங்க பிள்ளைங்க அப்படிதான் வளர்க்குறீங்க, என்னையாவது கொஞ்சம் கவனமா இருங்க. அடுத்தது, அவனுடைய வேலையெல்லாம் நீங்களே செய்யுது. ஹோம் ஒர்க் வரைக்கும் தாய் விழுந்து செய்யுது. எனக்கு அந்த பையனை கண்டா கொடுத்துருப்பேன், அவன் கண்ணிலே படலை. தாய் சுகம் இல்லாதது, தாய் ஒரு நாள் சுகம் இல்லை, அது செய்ய முடியலை. நீ எதுக்கு இருந்த இடத்துக்கு ஏன் எனக்கு எழுதி தரல? நீ
நான் சொல்லுவேன், தாய் தான் ரொம்ப யோக்கியம். தாய் தோப்பன் வளர்க்குற விதம். வீட்டில் ஆம்பளை பிள்ளைன்னா அது பாத்திரம் கழுவாது, சாப்பிட எழுதி போகும். இந்த பொம்பளை பிள்ளைங்க சின்ன பிள்ளையா இருக்கும், அதுங்க பாத்திரத்தை எடுத்து கழுவுமா? நல்ல அம்மையும் அப்பையும். அவனுடைய வேலையை அவன் செய்யணும். அவன் துணியை அவன் துவைக்கட்டு, அவனுக்கு அவன் அயன் பண்ணட்டு. துணி அழுக்கு கூட்டிகிட்டே போகுது, அதனால தான் நான் துவைச்சு கொடுக்கேன். கூட்டிட்டு போட்டு அடுத்த நாள் என்ன செய்வான், அந்த அழுக்க போடுவான். கையில் சென்ட் இருந்தால் புஷ் புஷ்ன்னு 2 அடி அடிப்பான், போவான். சென்ட் அன்னைக்கு நல்லா இருக்கும், திரும்ப ஒரு வாரம் கழிச்சு அதே போடும்போது கப்பு கூடுமா சென்ட் கூட பார்ப்போம், துவைப்பன் தானா? நீங்களே பாருங்க, ஷூ வரைக்கும் தொடச்சி கொடுக்கறது. காயினை வளர்க்குறீங்க. அதாவது நீங்கள் நல்லா மனசிலாக்கிடுங்க, எந்த ஒரு பிள்ளையுமே கடைசி கெட்டவனா மாற மாட்டான். உங்கள் வளர்ப்பு, நீங்கள் அம்மை அப்பனும் சரி கிடையாது, உங்கள் பிள்ளைய ஒழுங்க வளர்க்கல, முடிவு அப்படி இருக்கு. அவனை எதையும் வாசிக்க விடு. அடுத்த பாயிண்ட், அவனை எதையும் வாசிக்க விடு. அப்படின்னா கம்ப்யூட்டரில் அவன் எதையும் பார்த்தாலும் ஒன்றும் இல்லை. என் பிள்ளை பார்க்கட்டு, என் பிள்ளை ஒரு தாய் இப்படியே சொல்லி சங்கடப்பட்டு, என் புருஷனே என் 2 பையன்களையும் கெடுத்தாரு. நீ டிவி வாங்கி கொடுத்து தேவையில்லாத போட்டு கொடுக்குறது, கையில் செல்போனை வாங்கி கொடுத்து தேவையில்லாத பார்க்க சொல்றது. நீங்கள் எல்லாம் எப்படிப்பட்ட ஆள்னே எனக்கு தெரியாது. அப்போ எல்லாம் கொடுத்து நீ எதையும் பாரு மக்களேன்னு சொல்லும்போது நீங்கள் காயினை நடத்துறீங்க, காயினை போன்று உங்கள் பிள்ளைங்களை வளர்க்குறீங்க. அடுத்த காரியம், பிள்ளைகளுக்கு முன் கணவனுடன் சண்டை போடுது. அப்படின்னா நீ என்ன செய்யணுமா, அம்மையும் அப்பனும் டெய்லி சண்டை போடுங்க. நீங்கள் சண்டை போடும்போது உன் பிள்ளை நல்லா இருக்குமா? நல்லா இருக்காது. அப்போ உங்களுக்கு தெரியணும், உங்கள் 2 பேரும் கருத்து வேறுபாடு இருக்கா. பிள்ளை ஸ்கூலுக்கு போன பிறகு இல்லை பையன் காலேஜ் போன பிறகு என்ன செய்யுங்க, அதை பேசி தீர்த்துடுங்க. ஆனால் எக்காரணம் கொண்டும் பிள்ளைங்களுக்கு முன்னாடி நீங்கள் என்ன செய்யக்கூடாது, சண்டை போடக்கூடாது. அடுத்தது, பணம் கேட்கும் போதெல்லாம் கொடு. சிலருக்கெல்லாம் அப்படிதான், சாப்பிட்டு இருக்கும்போது ஒரு ஆளுக்கு 1 ரூபா கொடுக்க மாட்டாங்க, கஞ்ச பிசினாரியா இருக்கும். ஆனால் தான் பிள்ளைய ரூபா கேட்டால் 100க்கு 150 கொடுக்கும். என் பிள்ளை ரத்த பாசம். அது என்ன செய்ய தெரியுமா, நாளத்தனையா கெட்டுப்போம். அவன் நாளத்தனையா கெட்டுப்போம். அடுத்தது என்ன, அவனுக்கு எதையும் மறுக்காது. அவனுக்கு எதையும் மறுக்காதுன்னா முளைக்கவே சேர்க்க மாட்டான். 2,50,000 ரூபாய் பைக்கு. என்ற ஒரு ஆள் வந்து சொன்னார், இந்த ஆள் இவ்வளோ கடன் பிடிச்சி கிடக்குது, எனக்கு தர வேண்டிய ரூபாய் எனக்கு தரல, பிள்ளைக்கு 2 லட்சம் ரூபாய் பைக்கை கொடுத்து. நம்ம ஒன்றும் சொல்லக்கூடாது. அப்படிதான் பிள்ளை வளர்ப்பு நடக்கணும். அதாவது பிள்ளைங்க கேட்கக்கூடியதான எந்த ஒரு காரியம் மறுக்கதே கிடையாது. அடுத்தது, மற்றவர்கள் குறை கூறும்போது மகனுக்கு இசைந்து பேசு. உன் மௌன் சரியில்லை, உன் மௌனை அந்த இடத்துல பார்த்தேன், உன் மௌனை அந்த புள்ளோட பார்த்தேன், உன் மௌனை அந்த மதுக்கடையில் பார்த்தோன்னா உன் கண்ணு அவுஞ்சி போவதாக சாபம், உன் வாய் அழுகி போவதாக. என் பையன் உத்தமை. 4 மாதம் கழிச்சு இப்போ நடந்துச்சு. ஒருத்தங்கிட்ட உன் பையன் குடிகாரையா கொஞ்சம் சொல்லுங்க கேட்கல, அடுத்து ஒரு இடத்துல வச்சு போட்டு நொறுக்கி இடிச்சு அங்கே ஆள் கிடக்குது. அதுக்கு பிறகு தான் தாப்பன் போகிறான், என் பொண்ணு மொபைல் குடிப்பானோன்னு இப்போ நான் தெரியும். கொஞ்சம் பயப்படுங்கய்யா. அதாவது குற்றம் சொல்றாங்க, குறை சொல்றாங்களா, சொன்ன வரைக்கும் கூட என் பிள்ளை பயங்கர யோக்கியம், அவன் எனக்கு நல்ல அம்மை அப்பையும் கிடைச்சிருக்கு, இன்னும் தப்பு பண்ணுவான். அடுத்தது, அவன் சச்சரவில் மாட்டிக்கொள்ளும் போது நீ எப்படி ஒன்றும் இல்லை சாதகமாக பேசுறது இல்லை, தப்பு பண்ணுனானா தண்டனை அனுபவிக்க விட்டுருங்க. இதுதான் யாரை வளர்க்குறீங்க, காயினை வளர்க்குறது. நான் அதிக நிச்சயமாக சொல்லுவேன், உங்களை அநேகர் உங்கள் பிள்ளைங்க இப்படி தான் வளர்க்குறீங்க. ஆனால் காயினை வளர்க்குறது எப்படிங்கிற லிஸ்ட்டை தான் நான் சொல்லுவேன். கிட்டத்தட்ட 10க்கு 9 உங்கள் பிள்ளைங்களை அப்படி வளர்ப்பீங்க, இல்லை 10 கெட்டாது இருப்பீங்க. இனி அடுத்தது, ஆபேலை வளர்க்குறது எப்படி? முதல் காரியம், நீதிமொழிகளின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 6வது வசனம். பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியிலே அவனை நடத்து, அவன் முதிர் வயதிலும் அதை விடாது இருப்பான். அப்படின்னா அர்த்தம் என்ன தெரியுமா? நல்ல தகப்பனுக்கு நல்ல தாய்க்கு பிறந்த பிள்ளைன்னு கிடையாது. பிள்ளை எல்லாமே நல்ல பிள்ளை. நீங்க வளர்ப்பு சரியில்லை, நல்ல பிள்ளை கெட்ட பிள்ளை ஆயிடுச்சு. பிள்ளை நல்ல பிள்ளைய நீங்க தப்பா நடத்துறீங்க, அது கெட்டு போகுது. பிள்ளையானவனே நடக்க வேண்டிய வழியில். அப்படின்னா ஆவிக்குரிய ஜீவி என்னன்னு சொல்லுவோம், கிறிஸ்தவ ஜீவனை என்னன்னு சொல்லுவோம். இப்போ எத்தனை பேர் தம் பிள்ளைகளுக்கு சின்ன வயசுலேயே அள்ளி கொடுப்பீங்க, அந்த பிள்ளைகளுக்கு பைபிள் கதையை சொல்லி கொடுக்குறீங்க? கிடையாது. பைபிள் எல்லாம் உங்களுக்கு வந்து ஓல்ட் ஆகி போச்சு. இப்போ புருஷன்கிட்ட கட்டாயப்படுத்தி கொஞ்சம் ஸ்டைலாக அழகான கதை புக்கு வாங்கி தரோம். எதுக்கு? பிள்ளைகள் சொல்லி கொடுக்க, நாசமாக போகிறதுக்கு. ஒரு புள்ள பைபிளை தவிர வேற புக்கு படிக்கானா அவன் செத்தான். பைபிள் கதையை நீங்க படிச்ச பிள்ளைங்களை சொல்லிக் கொடுங்க.
ஜெபம் பண்ணும் போது சின்ன வயசுல அந்த பிள்ளைங்களை உங்களுக்கு முன்னாடி இருத்தி அந்த பிள்ளைங்களுக்கு மத்தியில் நீங்க ஜெபம் பண்ணுங்க. அது காது கேட்கும், அது கண்ணு பார்க்கும், அது தானாட்டே அடுத்த நாள் சொல்ல தெரியாத சோத்திரமாவது சொல்லும், சோத்தினியாவது சொல்லும். எல்லாம் வளக்கூடிய விதத்துல. இது மாடி மாறி ஆகிறது வரைக்கும் வீட்டில் குடும்ப ஜெபமே கிடையாது, வீட்டில் தனி ஜெபமே கிடையாது. அதுக்கப்புறம் ஏன் ஜெபம் பண்ணல, நீ ஜெபம் பண்ண வச்சியா? யோசிங்க. பிள்ளையானவனே நடக்க வேண்டிய வழியில் அவனை நடத்த நீங்க நடத்த வைக்கல, பிறகு என் பிள்ளை நல்லா இல்லைன்னு ஆண்ட பாடல ஒரு சொல்லிக் கொடுக்குறீங்களா? கிடையாது. எதுக்காக இந்த உலகத்தில் வந்து பாடுபட்டார், பாவம் போகிறது, நமக்காக தான் அடிக்கப்பட்டார், அப்படிலாம் சொல்லி பரிசுத்த வழி அந்த பிள்ளை சொல்லி கொடுத்தீங்களா? கிடையாது. அடுத்து நீதிமொழிகளின் புஸ்தகம் 22 அதிகாரம் 15 வசனம் வாசிங்க. என் நெஞ்சில் மதியன ஓட்டி இருக்கும், அதை தண்டனையின் பிரம்பு அவனை விட்டு அகற்றும். வேதம் சொல்லுது, உன் பிள்ளைக்கு நெஞ்சில மதியின இருக்கும், செய்யறதெல்லாம் சரி சரி நீ சொல்லாத, அடிகுடு, தண்டனை கொடு. இப்போ தம் பிள்ளைகளை அடிக்காத தகப்பன்மாரும் நிறைய உண்டு, தம் பிள்ளைகளை தொடாத தகப்பன் தாய்மார் நிறைய உண்டு. காயப்பற்றக்கூடாது, என் பிள்ளைக்கு உடம்புல காயப்பற்றக்கூடாது பத்தியலா, ஐயோ பாவம் பிஞ்சி. கொஞ்சம் வளர்ந்த பிறகு என்ன ஆகும், அதுக்கு கெட்ட வார்த்தை தாராளமாக பேசும், குடிக்க தாராளம் முடியும், கண்டவையெல்லாம் கொடுத்து இடிப்பான். அப்போ காயப்படும் போது நெஞ்சோடு அடிக்கிறது யார் தெரியுமா? நீங்க தான். வேதத்தை கீழ்படிங்க. வேதம் சொல்லுது, சின்ன வயசுல தப்பு பண்ணுதா பெரம்பேட்டுது, முட்டுக்களை சரியா கொடுங்க. அடுத்தது 3வது பாயிண்ட், 2 தீமோத்தேயு 1 அதிகாரம் 5 வசனம் வாசிங்க. அந்த விசுவாசம் முந்தைய உன் பாட்டியாகிய லோவிசாளுக்குள்ளும் உன் தாயாகிய ஐனிக்கேயாளுக்குள்ளும் நிலைத்திருந்தது, அது உனக்குள்ளும் நிலைத்திருக்கிறது என்று நிச்சயித்திருக்கிறேன். அப்படின்னு அர்த்தம் என்ன? என் புள்ள கெட்டு போனான்னா அம்மா சரியில்லை, அப்பன் சரியில்லை, முன்மாதிரியான ஜீவியம். இங்க தீமோத்தேயுக்குள்ள பவுல் அப்போஸ்தலர் கண்டுபிடிக்கிறாரு, யாருக்குள்ளும் இல்லாத ஒரு விசேஷமான விசுவாசம் இருக்கு. ஏன் அந்த விசுவாசம் எப்படி வந்துச்சு தெரியுமா? பாட்டிட்ட இருந்துச்சு, தாயாட்ட இருந்துச்சு. 2 பேர் அந்த பேரனை கொஞ்சம் போதும் சரி, மகனை கொஞ்சம் போதும் விசுவாசம் சொல்லி 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 வளர்க்குறாங்க. அதை இவனாலே கண்ணார காண முடியுது. ஒரு நோய் வந்த பிறகும் ஆண்டவர் இருப்பாங்க, ஒரு கஷ்ட சவரமா ஆண்டவர் முழங்கால் நிற்கிறாங்க. இதெல்லாம் அவன் கண்ணார பார்க்குறான், அவனும் விசுவாசத்தில் ஊன்றி பிழைக்கிறான். இங்க விசுவாச ஜீவியத்தில் நீங்க இருக்கிறீங்களா? முன்மாதிரியா நீங்க இருக்கிறீங்களா? இல்லை. அப்போ தாயும் தகப்பனும் கிறிஸ்தவ பரிசுத்த நல்வாழ்க்கை உள்ள முன்மாதிரி உள்ள ஜீவி உள்ளவர்களா இல்லாம இருந்துட்டு பையன் மட்டும் நல்லா இல்லை, பிள்ளை மட்டும் நல்லா இல்லைன்னு சொன்னா குற்றவாளி நீங்க தான். குற்றவாளி நீங்க தான், மாற்று கருத்தே கிடையாது. அதாவது பிள்ளைகளுக்கு சொல்ல வேண்டிய சொல்லிக் கொடுத்து மட்டும் இல்லை. 3வது பாயிண்ட் என்ன சொல்லுது? முன்மாதிரி. அப்போ உன் பிள்ளை பரிசுத்தமா இருக்கணும், நீங்க முதல்ல பரிசுத்தமா இருக்கணும். உன் பிள்ளை நல்ல ஜோம் பண்ணக்கூடிய பிள்ளை இருக்குமா, நீங்க முதல்ல ஜோம் பண்ணணும். உங்க பிள்ளை வேதம் படிக்கணுமா, நீங்க முதல்ல வேதம் படிச்சிருக்கணும். முன்மாதிரியான ஜீவியம் அவசியம். அடுத்து 119வது சங்கீதம் 9வது வசனம் வாசிங்க. வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் பண்ணுவான், உமது வசனத்தின்படி தன்னை காத்து கொள்ளுகிறதுனால் தானே. அதாவது சின்ன வயசுலயே என்ன செய்யணும், சின்ன வயசுலயே அந்த பிள்ளைகிட்ட தீர சின்ன பிள்ளையா இருந்தா ஒரு வசனம் வாசி மக்களேன்னு சொல்லணும். கொஞ்சம் எழுத்து படிக்கிற நல்லா தெரிஞ்சுட்டு ஒரு அதிகாரம் வாசி மக்களேன்னு சொல்லணும். அப்படி அந்த வேத வசனத்துல அந்த பிள்ளைங்களை நீங்க என்ன செய்யணும், வளர்க்கணும். வேத வசனத்துல அந்த பிள்ளைங்களை படிக்க ஆர்வத்தை கொடுக்கணும். அப்ப நீங்க என்ன செய்யணும், வேத படிக்கணும். உங்களுக்கு வேதம் வீட்டில் 50 புக்கு இருக்கும், காணக்கூடிய புது புது அட்டை போட்ட பைபிள் எல்லாம் வாங்கி வீட்டில் கொண்டு வைப்பீங்க, எல்லாம் தூசி பிடிக்கும், நீங்களே திறக்க மாட்டீங்களே. அம்மா நியாயாதிபதிகள்ல அவர் யாருமா, அவர் நான் யாருமா நீங்க கேட்பீங்க. ஏன்னா உங்களுக்கே வேதத்தில் படி தெரியாது, உங்களுக்கே பைபிள் தெரியாது, உங்களுக்கே வேதம் தெரியாது. அப்ப நீங்க எங்க சொல்லுவீங்க? அடுத்த காரியம், மத்திய எழுதின சுவிசேஷம் 18வது அதிகாரம் 20வது வசனம் வாசிங்க. ஏனெனில் 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினாலே எங்கே கூடி இருக்கிறார்களோ அங்கே அவர்கள் நடுவில் இருக்கிறேன் என்றார். அப்போ ஜெபம் பண்றதுக்கு உங்க பிள்ளைங்களை நீங்க சொல்லிக் கொடுக்கணும். இது அடுத்த காரியம். என்ன செய்யணும், நீங்க ஜெபிக்க உங்க பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். இது நீங்க ஜெபம் பண்ணாம இருக்கும்போது, வீட்டில் குடும்ப ஜெபம் இல்லாம இருக்கும்போது இருக்காது. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு 2 காரியத்தினால. சின்ன பிள்ளைங்க 2-3 பிள்ளைங்க நோட்டு கொண்டு வந்துச்சு, அதுல அந்த பிள்ளைங்க ஜெபிக்கிறது இருந்துச்சு. நான் அதையும் வாங்கி பார்த்தேன், ஏன்னா அதுல மதிக்கணும்னு. ஏன்னா அதுல 1/2 மணிக்கூர் இருக்கு, 1 மணிக்கூர் இருக்கு, 10 நிமிஷம் இருக்கு. ஆனா அந்த பிள்ளைங்க ஜெபிக்குதேன்னு சொல்லிட்டு நான் என்ன தெரியுமா, சரி கொண்டு வாமா நான் பார்த்தரலான்ட்டு. அடுத்து இனிய சந்தோஷமா இனியொரு காரியம் என்ன, விசுவாசிகளை தவிர அபிசுவாசிகளை ரசிக்கப்படாதவங்களே எங்களுக்கும் நோட்டு போட்டு நாங்கள் எழுதிட்டுமானு தைரியமா எழுதுங்க. ஏன் அப்படி தோணும் போது நாளை போக போக இன்னும் ஜெபம் பண்ணணும், இன்னும் ஜெபம் பண்ணணும். அப்படிப்பட்டவங்க ஆண்டவருக்குள்ள இன்னும் ஜெபம் பண்ணி பாவங்களை அறிக்கை பண்ணி ரசிக்கப்படவும் செய்யலாம். ஆனா ரசிக்கப்பட்டவங்ககிட்ட நீ நோட்டை போட்டு எழுதி ஜெபம் பண்ணியான்னு சொன்னா
கட்டாயப்படுத்துகிறேன், கஷ்டப்படுத்துகிறேன் நீ. ஏன்னா உங்கள் நன்மைக்கு தான் சொல்ல. சுகபோகமாக இருக்கிறவங்க உயிரோட செத்தவேன் இருக்கு. இதுனா என்ன செய்யும்? ஒரு நாளும் பிந்து நாளும் அடுத்த நாள் அப்படி இன்னைக்கு 3 மணிக்கு ஜோம் பண்ண முடியலை, அப்போ நாளைக்கு ஜோம் பண்ணணும். இன்னைக்கு 4 மணிக்கு ஜோம் பண்ண முடியல, நாளைக்கு ஜோம் பண்ணணும். அப்புறம் அப்படியே ஜோம் பண்ணி பாருங்க, நாலு போக 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 என்ன ஆயிரும் தெரியுமா? 3 மணிக்கு 4 மணிக்கு ஆகும், 4 மணிக்கு 5 மணிக்கு ஆகும். ஜோம் பண்ணுறதுல உங்களுக்கு எந்த கஷ்டமுமே இருக்காது, உங்கள் நன்மைக்கு தான். அடுத்தது புலம்பல் 3ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம் வாசிங்க. தன் இளம் பிராயத்தில் நுகத்தை சுமக்கிறது மனுஷனுக்கு நல்லது. அப்படின்னா என்ன? அந்த பையனுக்குள்ள வேலையை பையன் தான் செய்யணும். வாலிப பையனுக்குள்ள வேலையை வாலிப பையன் தான் செய்யும். அதெல்லாம் இழுத்து பிடிச்சி நீங்க செய்துட்டு எனக்கு இடுப்பு வலிக்கு, எனக்கு இழுப்பு பிடிச்சிட்டு எனக்கு கஷ்டமா இருக்குன்னா உங்க நோய் தீரவே செய்யாது. ஏன்னா அவன் வாலிப பிராயனா இருந்தாலும் அவனுடைய நுகத்தை, அவனுடைய சுமையை, அவனுடைய பாரத்தை அவன் சுமக்கட்டு. கஷ்டப்பட்டு அந்த பிள்ளை வளரும் போதுதான் அது பிரயோஜனமா இருக்கும். சும்மா 100 ரூபாய் கொண்டு 1000 ரூபாய் கொண்டு சொல்லுதா என்ன செய்யுங்க? லீவில் வேலைக்கு போய் சொல்லுங்க, ஆட்டோமேட்டிக் எல்லா நாளும் போனா கெட்டு போயிடுவோம். கொஞ்சம் போறோம்னு தெரியும், 100 ரூபாய்க்கு இவ்வளோ கஷ்டம் இருக்கா? இது என்ன டைலாக் நோட? என் பிள்ளைக்கு நான் பட்ட கஷ்டம் ஒண்ணுமே தெரியாண்டாம், சூப்பர், அவன் எல்லாம் குடிகாரனா மாறுறான். அவன் பிறகு அதுக்கு பிறகு தகப்பனே வெளியே போ வெளியே போ, நீங்க தூக்கி வளர்த்திய, அதுக்கு பிறகு இல்லை வெளியே போல காயினை வளர்க்குறீங்க. 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் வாசிங்க. சரீர முயற்சி அற்ப பிரயோஜனம் உள்ளது, தேவ பக்தியானது இந்த ஜீவனுக்கும் இதற்கு பின்வரும் ஜீவனுக்கும் வாக்குத்தத்தம் உள்ளதாகையால் எல்லாவற்றிலும் பிரயோஜனம் உள்ளது. அப்போ உங்களுக்கு தெரியணும், ஏமா நான் ஜிம்முக்கு போட்டா மௌன நீ ஜிம் போயிட்டோ மக்களே, இங்கே நான் 10 முட்டை உனக்காண்டி அவிச்சு வச்சிருப்பேன். ஜிம்முக்கு போகிற மக்களே ஒரு நாளைக்கு முன்னாடி அந்த கொண்டரை கடலை எல்லாம் என்ன செய்வாங்க, தண்ணியில் ஊற போட்டு காலையில் அது முளைச்சிருக்கும். மௌன சாப்பிட்டுட்டு போ மக்களே, உடம்பு நல்லா வளர்த்துக்க. அவன் கொளுத்து நல்லா வந்து தாயார் எதாவது ஒரு காய்ச்சல் வாங்கி ஒரு குத்து எங்கள் முகத்தில் இங்கே கருத்து பேர் இங்கே வந்து காட்டுறது, என் புள்ள அடிச்சிட்டான். புள்ளை எப்படி வளர்க்குறிய? விழுந்து விழுந்து கவனிக்கிறேன். கவனிங்க, நல்லா விழுந்து கவனிங்க. சரீர முயற்சி அற்ப பிரயோஜனம் உள்ளது. என்ன சொல்லணும்? மோன ஜிம்முக்கா போறா, 2 மணிக்கு எங்க சொல்ல பண்றியா? 1 மணிக்கு முன்னாடி ஜோம் பண்ணிட்டு போல மோன. எங்க சரீர முயற்சி அற்ப பிரயோஜனம், தேவ பக்தி. அப்போ தேவ பக்தி கேட்டதான காரியத்தில் நீங்க பிள்ளைய வளர்க்காம விழுந்து அதை கவனிக்கும் போது காயில தான் நீங்க வளர்க்குறீங்க. அடுத்தது 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் வாசிங்க. அந்தபடி இளைஞரே மூப்பருக்கு கீழ்ப்படியுங்கள், நீங்கள் எல்லாரும் ஒருவருக்கு ஒருவர் கீழ்ப்படிந்து மனத்தாழ்மை அணிந்து கொள்ளுங்கள். பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். உங்களை நீங்களே கேளுங்க, உங்க பிள்ளைங்க எதிர்த்து பேசும்போது என் பிள்ளை அந்த காரியத்தில் எதிர்த்து பேசி அங்க சாமர்த்தியமா வந்தான்னு சொல்றீங்களே, கொஞ்சம் வெட்கப்படுங்க. வேதம் சொல்லுது, உன் பிள்ளைக்கு நீ கீழ்ப்படிதல் எப்படின்னு சொல்லிக் கொடு. சில பிள்ளைங்கள்லாம் வீட்டில் சந்திக்க வரக்கூடியதான தங்கள் குடும்பத்தை சேர்ந்தான மாமா மாமி அவங்களெல்லாம் என்ன பேசுறேனே தெரியாம கீழ்ப்படியாம ரொம்ப நிசாரமாக பேசுறதுன்னு வருது. ஏன்னா புள்ள வளர்ப்பு. உங்க எத்தனை பெற்றோர் நான் என் பிள்ளைக்கு கீழ்ப்படிதலை கற்றுக் கொடுத்தேன், என் வேதம் சொல்லுது என் பிள்ளைக்கு மனத்தாழ்மையை கற்றுக் கொடுத்தேன், என் பிள்ளைக்கு பெருமை இல்லாத குணத்தை கற்றுக் கொடுத்தேன். உங்களை சொல்ல முடியும் ஐயா? கிடையாது. நீங்க எங்க டியூஷன் எடுக்கிறிய? சாதாரண ஸ்கூல் பாடம் படித்து கொடுக்கறதுக்கே வீட்டில், அதாவது முந்தியெல்லாம் வீட்டில் டியூஷன் விட்டா புள்ள படிக்காது, அங்கே விளையாடுன்னு சொல்லி இந்த தாயின் தகப்பனும் இந்த தாயாரில் என்ன சொன்னா அவங்க எல்லா வேலையும் முடிஞ்சு சாயங்காலம் கொஞ்சம் ரெஸ்ட் கிடைக்கும், அந்த நேரத்தில் பிள்ளைங்களை பக்கத்துல இருந்து சொல்லிக் கொடுப்பாங்க, கையில் ஒரு கம்பு எடுத்து சொல்லிக் கொடுப்பாங்க. இப்போ என்ன தெரியுமா, தனக்கு பொழுதுபோக்கணும், தனக்கு நேரத்தை போக்கணும். அதனால தெரியுமா, புருஷன் அவங்க சாதாரண கொத்த வேலையை போவோம், ஓய் உன் பிள்ளை ஒழுங்காக படிக்கணும்னு டியூஷன் விட்டுரு, ஏன்னா இது மாடு மேய்க்கணும். அப்போ என்ன செய்வாங்க, 500 ரூபான்னு சொல்லி டியூஷன் விட்டுருவாங்க. அது அங்கே விளையாட்டு இங்கே வரும். அப்போ சாதாரண பாடமே சொல்லிக் கொடுக்கறத நீங்கள் எப்படி ஆவிக்குரிய காரியங்களை சொல்லிக் கொடுப்பீங்க? வேதம் தெளிவாக சொல்லுது. எப்படி உன் பிள்ளைய ஆபேலா நீ நடத்தணும்னா உன் பிள்ளைக்கு கீழ்ப்படுதல் எதுன்னு கற்றுக்கொடு. நீ எப்படி உன் பிள்ளை கீழ்ப்படுதல் எதுன்னு கற்றுக்கொடு, உன் பிள்ளைக்கு மனத்தாழ்மை எதுன்னு கற்றுக்கொடு. நீங்கள் கற்றுக் கொடுத்துருப்பீங்களா? நான் அதிக நிச்சயமாக சொல்லுவேன், ஏதோ 1-2 தவிர மீது யாருமே மனத்தாழ்மை என்னன்னு கற்றுக் கொடுத்துருக்கே மாட்டீங்க. ஏன்னா உங்களுக்கே கிடையாது. கீழ்ப்படுதலுக்கு சொல்லி கொடுத்துருக்கே மாட்டீங்க, ஏன்னா உங்களுக்கே அது கிடையாது. அடுத்தது எபிரேயர் நிருபம் 10:25 வசனம் வாசிங்க. சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டு விடாமல் ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொல்ல கடவோம். நாளானது சமீபி வருகிறதை எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ அவ்வளவாய் புத்தி சொல்ல வேண்டும். நீங்க கொஞ்சம் யோசிங்க, இங்க எத்தனை பெற்றோர் இருக்கிறீங்க? உங்க எல்லா பிள்ளைங்களும் இங்க வந்திருக்கா? கிடையாது. இந்த இடம் நிரம்பி வழியும். பிள்ளை இப்ப எங்க நினைச்சிட்டு இருக்கோம், மாடு மேய்ச்சிட்டு இருக்கோம். பிள்ளை எங்க இருக்கும், மாடு மேய்ச்சிட்டு இருக்கும். உங்களுக்கு எப்படி தெரியுமா? அது சொன்னேன் கேட்கல. நீங்க சின்ன வயசுலேயே வளர்க்கல ஒழுங்கா. இவ்வளோ இருக்க நீங்களே பாருங்க. இப்போ நீங்களே பாருங்க,
வாலிப பிராயம்லாம் 1-2 இருக்கும், அங்கேயும் கொஞ்சம் தான், மீது எல்லாம் இந்த வயசு. ஏன்னா உங்களுக்கு பயம், எப்படியா மேலே போகணுமே, அதுக்காண்டி என் பிள்ளை அவன் பருவ திருந்திக்கிடுவான். வேதம் சொல்லுது, சபை கூடி வருதுல நீ விட்டு விடாத, நாள் சமீபமாக வருது, காலம் கடைசி, எப்போ என்ன சம்பவிக்குது உன் பிள்ளைக்கு புத்தி சொல்லிக் கொடுங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ணியிருப்பிய, 3 மணிக்கு நீங்கள் இங்கே நேரமாக கிளம்பி வந்திருப்பிய, வீட்டில் அவிச்சு பறக்க வச்சுட்டு என் பிள்ளை எப்படியாவது சாப்பிட்டுருமோன்னு அப்படி சொல்லிட்டு இன்னைக்கு வந்தவங்களே இங்கே இருப்பீங்க. அக்கறை சரீரத்தை வளர்க்குற மகனே, செல்ஃபோன் நோண்டி இருந்துட்டு சாப்பிடாம இருந்துடாத மோனே, நான் வரதுக்கு 8 மணி ஆனாலும் நீ 7 மணிக்கே சாப்பிட்டுருமோனேன்னு சொல்லி 2 சாப்பாடு அங்கே வச்சுட்டு வந்துருப்போம். இங்கே இருப்பீங்க, நல்ல பிள்ளைகளை வளர்ப்பீங்க இருப்பீங்க. பிள்ளைங்களை கேட்டால் ஒரு வாரத்தில் அது என் பிள்ளை ரொம்ப பிஸி. காயினை வளர்க்குறீங்க. வீட்டில் அவிச்சு பறக்க வைக்கக்கூடாது, கையில் செலவு காசு கொடுக்கக்கூடாது. நான் 6 நாள் உன் விருப்பத்தை விட்டாச்சு, ஞாயிற்றுக்கிழமை என் கூட வர முடிஞ்சா வர தரணும். புள்ள வளர்க்க தெரியணும் ஐயா. புள்ள சொல்றபடி நீங்க ஆடக்கூடாது, புள்ள சொல்றபடி நீங்க ஆடக்கூடாது, உங்களுக்கு அவனை ஆட்ட தெரியணும். எனக்கு ரொம்ப வருத்தமே, இந்த சபையில் உள்ள பெற்றோர்கள் பிள்ளைங்களை ஒழுங்கா வளர்க்கவே இல்லை, அப்படியே விட்டுட்டாங்க, கை கழுவிட்டாங்க. ஆனா அவங்க ஜெபம் பண்ற ஜெபத்தை பார்க்கும்போது எனக்கு சங்கடமா இருக்கும். ஏன்னா இவங்க வேதத்தை புரியாதவங்களா இருக்கிறாங்க. ஏலி நல்ல மனுஷன், ஏலிய குறித்து வேத தப்பே நீ கண்டே பிடிக்க முடியாது. நீங்க நான் மட்டும் ஜெபம் பண்ணி போயிடலான்னு இருக்கிறீங்க, போவே முடியாதியா. புலம்புறேன் நான், இதெல்லாம் எனக்கு தேவையா, இதெல்லாம் எனக்கு தேவையா? என் ஆண்டவர் ஏதேனும் ஒரு விதத்தில் எனக்கு அந்த காரியங்கள் எல்லாம் கையில தாராரு. தரதை கொண்டு நான் உங்களுக்கு 1000 பேர் இருக்கிறதுல ஒரு 10 பேரை தம் பிள்ளைய இனிமேல் நல்லா வளர்ப்பீங்களேன்னு தான். ஏன்னா என் கடமை அதுதான், என் கடமை சொல்றது. 1000 பேர்ல 10 பேராவது இனி வளர்ப்பீங்களேன்னு தான். அடுத்த காரியம், ரோமர்கள் நிருபம் 13:1 வாசிங்க. எந்த மனுஷனும் மேலான அதிகாரம் உள்ளவர்களுக்கு கீழ்ப்படிய கடவன், ஏனென்றால் தேவனாலே அன்றி ஒரு அதிகாரமும் இல்லை, உண்டாயிருக்கிற அதிகாரங்கள் தேவனாலே நியமிக்கப்பட்டிருக்கிறது. அப்போ உங்க பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுங்க மேலான அதிகாரம் அப்படின்னா என்ன, தாயின் தகப்பனு கீழ்ப்படியணும். அடுத்தது ஒரு ஸ்கூல்னா அதுல டீச்சரை மதிக்க தெரியணும். சில பிள்ளைங்க டீச்சரை மதிக்கவே தெரியல, அவனை இவனு பேசுது வந்தே சொல்றாங்க. சில இது அதிகாரத்தை மதிக்க மாட்டோம், வேலை செய்ய இடத்துல அந்த மேல் அதிகாரிகளை மதிக்கவே தெரியல. அப்ப நீங்க உங்க பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும், எப்பவுமே கவர்மெண்ட் சில ரூல்ஸை போடுதா அது கீழ்ப்படி தரணும். தலையில ஹெல்மெட் வாங்கினா உனக்கு விருப்பம் இருந்தோ இல்லையோ, நீ மெதுவா போறியோ ஃபாஸ்டா போறியோ கீழ்ப்படிய தெரியும், சொல்லிக் கொடுக்கணும். வேதம் சொல்லுது மேலான அதிகாரத்தை கீழ்ப்படுத்தலனா இரு. அப்போ டிராஃபிக் லைட்ல போகும்போது நிற்கும், தவப்பம் பின்னாடி இருக்கும், மோவன் அது கிரீன் லைட்டே இருக்கு, ரெட் லைட்டே இருக்கும், அவன் மகன் அதே மீறி அடி போகும்போது தவப்பம் பின்னாடி தட்டி விடுவான். மோன நீ தான் நல்ல மோன், ரொம்ப வேகமா அழகாக கொண்டு போறியே, நீ நாசமா போறதுக்கு சொல்லிக் கொடுக்க தெரியணும். இல்லை மரம் உண்டு ஸ்டாப் பண்ணல, ஆள் இருந்தோ இல்லையோ என்னல சிக்னல் இல்ல போல, அப்ப அவன் பயப்படுவான். அப்ப அவனுக்கு தெரியும். இது எப்படி தெரியுமா, மேலான அதிகாரத்தை நீங்களும் கீழ்ப்படுறது கிடையாது, உங்க பிள்ளைகளை நடத்துறதும் கிடையாது. அடுத்தது ரோமர்கள் நிருபம் 12:17 ஒருவனுக்கும் தீமைக்கு தீமை செய்யாதிருங்கள், எல்லா மனுஷருக்கும் முன்பாக யோக்கியமானவைகளை செய்ய நாடுங்கள். அப்போ உங்க பிள்ளைங்களுக்கு நீங்க சொல்லிக் கொடுங்க, நன்மை செய்ய சொல்லிக் கொடுங்க, தீமை செய்ய. ஏன்னா சில இடங்களில் சில பிள்ளைங்க சில தப்பு பண்ணுது, இல்லை குடும்பத்துக்குள்ள உங்களுக்குள்ள பகை இருக்கும், அது இந்த பிள்ளைக்கு சம்பந்தமே இருக்காது. இந்த பிள்ளை என்ன செய்யும், அங்கே திட்டிட்டு வரும். நீங்க பார்த்து நல்ல மகனை, நீ தான் நல்ல மகன், இப்போ அவன் 2 கொடுத்தா பதியா, அப்படிதான் செய்யணும். அப்படி வளர்க்காதுங்க. குற்றங்கள் அதாவது பிரச்சனை உங்களுக்குள்ள இருந்தாலும் உன் பிள்ளை சொல்லணும், டேய் நீ எப்படி பேசக்கூடாது, உன் வாய் அடக்கி பேசு. சில இடத்துல சண்டை ஆரம்பிக்கிறது பெற்றோர்கள் ஆரம்பிக்கும், இனுக்குறோண்டு இருக்கும், அவன் உள்ள போய் அவன் உள்ள போய் இருந்து அந்த சின்ன பொடிசோ போயிருந்து வாய்க்கு வந்து இப்படி எல்லாம் பேசு. உங்களுக்கு எப்படி இருக்குன்னா, என் புள்ள எனக்காண்டி பேச, நீ இல்ல தப்பா நடத்துறிய, பொய்யிருட்டி உள்ள பொய்யிரலன்னு சொல்ல தெரியணும். தீமையான எந்த ஒரு காரியத்துக்கு உங்க பிள்ளைங்களை நீங்க ஊக்கப்படுத்தவே செய்யாதுங்க, அது உங்களுக்கு பயங்கர கேடா இருக்கு. கொஞ்சம் கவனமா இருக்கு. கடைசியா அப்போ 2 காரியமா சொன்னேன், காயினை எப்படி வளர்க்கறது, ஆபேல் எப்படி வளர்க்கு. அது கீழே அவங்க ஒரு காரியம் சொல்லியிருக்காங்க பாருங்க, ஒரு உயர்தரமான மகன் அல்லது மகள் தற்செயலாக உருவாகிறதே இல்லை. அப்படிப்பட்ட பிள்ளையின் பின்னால் மறைந்திருப்பது ஒரு தாயின் கரிசனை. ஒரு தாய் இல்லைன்னா ஒரு தகப்பன் இல்லைன்னா 2 தாய் தகப்பனுடைய கரிசனை, அக்கறை, முயற்சி, ஜெபம். என்னெல்லாம் சொன்னேன், அதாவது பிள்ளை டக்குனு நல்ல பிள்ளை வரப்போறதே கிடையாது.
அதுக்கு முதல் காரியம் இந்த தாயின் தகப்பனுடைய கரிசனை. உங்களுடைய கரிசனை என் பிள்ளைக்கு மேல நல்ல பிள்ளைய வளர்க்குது, IAS ஆஃபீஸர் ஆக்குறது இல்லை, பெரிய சாஃப்ட்வேர் பிசினஸ் மேன ஆக்குறது இல்லை, என் பிள்ளைய பரிசுத்தவான நடத்தும். அதான் முக்கியம், அதான் முக்கியம். அப்போ தாயினுடைய கரிசனை வேணும், தாய் தப்புன கரிசனை இருக்கணும், அக்கறை இருக்கணும், முயற்சி இருக்கணும். இப்போ முயற்சியே கிடையாது. இப்போ உங்க கரிசனை அக்கறை எல்லாம் எது? பணம் சம்பாத்தியம் பண்ணணும். பிள்ளை 3 பிள்ளை இருக்கு, 3 வீடு கட்டணும். அவன் குடிகாரனாவி கல்யாணத்துக்கு முன்னாடி 3 வீடை வித்துருவான். அப்போ கரிசனை, உங்க கரிசனை அப்படியே மாத்துங்க. கரிசனை பரிசுத்தமான வழிநடத்துல இருக்குது. அடுத்து என்ன? முயற்சி. நீங்க எத்தனை பேர் முயற்சி எடுத்துருங்க பிள்ளைகள் நல்லா வளர்க்கறதுக்காண்டி? ஒரே வார்த்தையில சொல்லிடுவேன். எப்படி தெரியுமா? அடிச்சேன்னு திருந்தலை, சொன்னேன்னு திருந்தலை, கை கழுவிட்டேன். பிளாத்துக்கு குடும்பங்கள், பிளாத்து மலையிலேருந்து கீழே விழுந்து செத்தான் இருக்கு. உங்க முடியும் அப்படிதான் இருக்கு, பரிதாபமா இருக்கு. அப்போ அந்த பிள்ளை திருந்துற வரைக்கும் முயற்சி பண்ணணும். கடைசி அழகான ஒரு பாயிண்ட் சொன்னாங்க, ஜெபம் பண்ணுங்க. இவ்வளவும் செய்துட்டு அதுக்கு மேல அதே சமூகத்திலிருந்து அழுங்க பாருங்க. நிச்சயம் உங்க ஜெபத்தை கேட்டு உங்க பிள்ளை நல்லா இருக்கு. 81வது சங்கீதம் 13வது வசனம். என் ஜனம் எனக்கு செவி கொடுத்து இஸ்ரவேல் என் வழிகளில் நடந்தால் நலமாயிருக்கும். இதான் கடைசியா நான் சொல்ல வேண்டிய வசனம். என் ஜனம் எனக்கு செவி கொடுத்தால். அப்ப நீங்க என்ன செய்யணும்? கொஞ்சம் உள்வாங்குங்க. என் ஜனம் எனக்கு செவி கொடுத்து, அவருக்கு செவி கொடுங்க. இஸ்ரவேல் என் வழிகளில் நடந்தால் நலமா இருக்கு. அப்ப முதல் காரியம் பெற்றோர்கள் ஜெபம் பண்ண பழகுங்க. 2வது காரியம், இனிமேல உங்க பிள்ளைகளை அவங்க விருப்பத்துப்படி விடாதுங்க, வேதத்தின் படி நடத்துங்க. அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். கேட்ட சுவிசேஷத்தை விசுவாசிங்க.